வெல்கம் டு மனமும் நலமும். இன்னைக்கு நம்ம கீரை கூட்டு, முருங்கைக்கீரையில கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட அனிமியா படிப்படியாக கம்மியாயிடும். பிளட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பைத்தம் பருப்பு போட்டு நம்ம செய்ய போகிறோம். இதனால் நம்ம உடம்பு சூட்டையும் கம்மி பண்ணோம், அதே சமயம் பிளட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல பயனெல்லாம் கிடைக்கும். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்குங்க. பருப்பு ஊறத்துக்குள்ளே முருங்கைக்கீரையை காம்பு இல்லாமல் உருவிட்டு, காம்பு எதுவும் இல்லாமல் உருவிட்டு நல்லா கழுவிட்டு அதை அரிஞ்சிக்கலாம். இதை மாதிரி அரிஞ்சிக்குங்க. உங்களால் இப்படி அறிய முடியலன்னா அப்படியே கூட போடலாம். அரிசி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும். முருங்கைக்கீரை கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் பொரிச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கீரை ஒரு 2 கைப்பிடி இருந்தால் போதும். ரெண்டு கைப்பிடி கீரை போட்டுக்குங்க. உங்களால் இந்த மாதிரி கட் பண்ண முடியலன்னா அப்படியே முழு கீரையை கூட போடலாம். காம்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. காம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா லூஸ் மோஷன் ஆகும். முருங்கைக்கீரையை 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. முருங்கைக்கீரை 1 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும். நான் பூண்டு போட மறந்துட்டேன், பூண்டு சேர்த்துக்கிறேன். பாருங்க, கீரை பூண்டு வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. பருப்பை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமா ஒரு சிட்டிகை போட்டால் போதும். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கூட்டை நம்ம சாப்பாட்டுக்கு, காரக்குழம்புக்கு, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். தொட்டுக்கே வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது முதல்ல நம்மளுக்கு ஹியூமினிட்டி பவர் அதிகமாக இருக்குது. பைத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரை நல்ல ஹியூமினிட்டி பவர் தரக்கூடியது. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த மழை காலத்தில் நம்ம முருங்கைக்கீரையை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். மழை காலம் வரும்போது முருங்கைக்கீரையை அதிகமாக சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் மொத்தமாக ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை மூடி வச்செல்லாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே திறந்தே கொதிக்க வைங்க. ஏன்னா முருங்கைக்கீரையில் இருக்க கசப்புத்தன்மை மூடி வச்சிங்கன்னா கசப்புத்தன்மை விட்டுரும். அதனால் மூடி வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது.
முருங்கைக்கீரையை எப்போ செஞ்சாலும் திறந்து வச்சு தான் செய்யணும். அப்போ தான் அது கசப்பு கொடுக்காம இருக்கும். இல்லைன்னா கசந்து போயிடும் கீரை. திறந்து வச்சு நம்ம முருங்கைக்கீரையை செய்யணும். அது பொரியலாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, நம்ம திறந்து வச்சு தான் முருங்கைக்கீரையை மட்டும் செய்யணும். அப்போ தான் கசப்பு கொடுக்காம இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சு வருது. இது ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அப்பதான் அந்த பருப்புல இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகும். பசங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜுரம் வர்றது, சளி பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாகும். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல இருக்க ரத்த சோகை, நல்லா உடம்பு ரத்த சோகை இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உடம்பு பிளட் இருந்துச்சுனால எல்லாம் நம்மளுக்கு தலை சுத்துறது எதுவுமே வராது. கால் வலி, மூட்டு வலி எல்லாம் சரியாகும். இது நல்லா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கீரை. இதை நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான். பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் கீரை கொஞ்சம் நிறைய நம்ம உள்ளே எடுத்துக்கிற மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். பாருங்க, ஒரு நிமிஷம் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம் கீரை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அந்த கீரை சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். காரக்குழம்பு, தக்காளி தொக்கு இந்த மாதிரி டிஷ்ஷுக்கும் நம்ம இதை தொட்டுக்கையை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. பாருங்க, முருங்கைக்கீரை கூட்டு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல தோணுது. இந்த கீரையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. பாருங்க, இந்த கீரை கூட்டில் நான் முருங்கைக்கீரை அதிகமாக போட்டு செஞ்சுருக்கேன். பருப்பும் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது. பைத்தம்பருப்பு உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது, உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடியது. முருங்கைக்கீரை சூடுங்கனால பைத்தம்பருப்பு போட்டு சாப்பிடும்போது அது நல்லா அட்ஜஸ்ட் ஆகிடும். இதை மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.